யாரும் இருக்கிறீங்களையே என்ன ரொம்ப வயிறு பசிக்கு, சீக்கிரம் வாங்கி தானே. ஏழை கொஞ்ச நேரம் இல்ல மீனை வித்து உனக்கு வாங்கி தரவே. கூப்பிடுறது கேட்கலையா? மீன் வேணுமாக்கா? மீன் என்ன விலை? மீன் வந்து 300 ரூபாய்க்கா. என்ன மீனுக்கா உனக்கு வேணும்? என்ன மீன் வச்சிருக்க? எல்லா மீனும் இருக்கு. உங்களுக்கு என்ன மீனுக்கா வேணும்? எனக்கு நல்ல சீலா மீன் தான் வேணும். அந்த மீன் மட்டும் என்கிட்ட இல்லையேக்கா. இல்லாத கேக்கியக்கா. ஏன்க்கா இப்படி பண்ணுத? ஏமா மீன் விக்கிறவன் எல்லா மீனும் வச்சிருக்காண்டாமாவா? ஏக்கா எல்லாத்தையும் சட்டியில கொண்டு வர முடியாதுல்லக்கா. நைட்டு பூரா அங்க கடல்ல போய் நான் காத்து கிடந்து நான் பிடிச்சு கொண்டு வந்திருக்கேன். இல்லாத மீனை கேட்டேன்னா எப்படிக்கா நான் தருவேன்? சரிமா, சீக்கிரம் வாங்கி தானே. நீங்க சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. எனக்கு என்ன மீன்? எறா இருக்கா? ஐயரா மீன் இருக்கு. ஐல வேணுமா? ரேட் அதிகமா இருக்குமே. எம்மா ரேட் உனக்கு குறைஞ்ச விலைக்கு தர. என்ன மீனுமா உனக்கு வேணும்? எனக்கு எறா தான் வேணும். எங்க போனாலும் இந்த இதான். சரி, நண்டு இருக்கா? இருக்கு இருக்கு. வேணுமா? என்ன ரேட்டு? 300 ரூபா. 300 ரூபா. ஆமா. ஏமா இவ்வளவு ரேட்டு வாங்கி சாப்பிடணுமா சாப்பிடட்டா நினைச்சு விக்கீங்களா? உனக்கு என்ன கேட்டாலும் என்னக்கா 300 ரூபா கொடுத்து வாங்க முடியாதாக்கா? மட்டனே வாங்கி சாப்பிட்டு போயிடுறேன். மட்டன் நீ சாப்பிட்டனா உனக்கு ஹார்ட் அட்டாக் தான் வரும். மீன் சாப்பிட்டா கண்ணுக்கு நல்லது. இதெல்லாம் இவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஏதாவது கொடுத்து எனக்கு வாங்கி தாயே. ஏழை நீ வேற இல்ல தம்பி. என்ன தம்பி, அம்மா அப்பா உன்னை விட்டுட்டு போயிட்டாங்க. நான் உன்னை வச்சுட்டு நான் படுத பாடு பெரிய பாடா இருக்குல்ல. இந்த மீனை வித்து எப்படியாவது இவருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கன்னு நினைக்கேன். யாருமே வாங்க மாட்டேங்காங்க. ஐயா நீங்க வாங்கலையா மீன்? ஐயா வாங்க ஐயா. ஐர மீன் இருக்கியா? குட்டி ஐர மீன் வாங்க ஐயா. அம்மா அவர் வாங்கிடுவாரு. வீட்டில் அவர் தான் மீன் கழுவணும். ஐயோ அம்மா கழுவ மாட்டாங்களா ஐயா? போச்சா அங்கேயே அப்படி இருக்கு. யாருமே ஐயா நீங்க வாங்குறீங்களா? யாருமே வாங்க மாட்டேங்காங்க. ஏன் மீனே மீனு கத்திக்கிட்டு தான் போறேன்னு நிக்கேன்னு தெரிய மாட்டேங்க. அக்கா வாக்கா வாக்கா. மீனு மீனு நானு என்ன மீனுக்கா? குளத்து மீனும் இருக்குக்கா. உனக்கு என்ன மீனுக்கா வேணும்? ஐல வச்சிருக்கியா? இருக்கு. எங்க இருக்கு? இந்த இருக்குல்லக்கா. தெரியலையாக்கா உனக்கு? அது உலண்டு வயலா கிடக்கல. இல்லக்கா ஐஸ் கட்டில வச்சதுக்கா. உலகலக்கா. 4 நாளைக்கு முன்னால பிடிச்ச மீன் போட்டு வச்சுக்கிட்டு ஐலன்னுக்கிட்டு அழியுதே. ஏக்கா உனக்கு மீன் வேணும் வேண்டாமாக்கா? இது என்ன விலை? 200 ரூபா உனக்கு தாரேன். அந்த விலைக்கெல்லாம் தாய்ப்பொடியா? அப்பா மீன் அது வாட்டுக்கு இருக்கட்டும். போயிட்டு வாங்கக்கா. உனக்கு தாக்கா ஒரு இருக்கிறத தாக்கா அள்ளிட்டு போக்கா. நான் நின்று எல்லாத்திட்டையும் பார்த்துட்டேன். யாருமே தர மாட்டேங்காங்க. என் தம்பி முகத்தை பார்த்தா தரக்கூடாதா? என்ன பாடுபடுதான் பசியில. கொஞ்சம் எனக்கும் பசிக்கு கொஞ்சம் கேட்டுட்டு இந்த மீனை வாங்கவா வேண்டாமான்னு கேட்டுடுவாரு. அவர் அழுதி தரணும் இல்லையா? உங்க வீட்டையா வாங்கிட்டாருன்னா ஐயோ கழுவ மாட்டேன். நீ வீட்டுல உங்க வீட்டையா அப்புறம் வாங்கினீங்க. சரி தம்பி நம்ம என்னெல்லாம் செய்ய? உனக்கு வேற வயிறு பசிக்கு. மீனு அக்கா வாங்க. இப்பமே கூப்பிட்டு இருக்கேன். வாங்கக்கா. என்ன மீனுக்கா வேணும்? நீங்க நண்டு வச்சிருக்கீங்களாக்கா? இருக்குக்கா இருக்கு. வாங்கக்கா. எத்தனை கிலோ? அப்பா இது 1 மாசத்துக்குள்ள நண்டா இருக்கு. உங்களுக்கு செத்து போயிலாம் இருக்கு. எக்கா வாழ்க்கையே செத்து போய் தாங்க கிடக்கு. நீ மீனை சொல்லுத நண்ட சொல்லுத. வாங்கக்கா சும்மா. இல்ல வேண்டவே வேண்டாம். சரி உங்க மீனை கொண்டுட்டு போயிட்டு வா. சரி சரில வழி இல்லல. மீன் ஒருத்தி யாரும் வாங்கல. ஒரு பழம் 10 ரூபா. ஒரு பழம் 10 ரூபா. ஒரு பழம் 10 ரூபா. 4 பழம் 40 ரூபா. வாங்கி தானே எனக்கு. ஒரு பழம் 10 ரூபா. ஒரு பழம் 10 ரூபா. தாரமில்ல ஒரு தாங்க முடியல எனக்கு. சீக்கிரம் வித்துட்டு வாடக்காத்துல வீட்டுக்கு போலான்னு பார்த்தா யாராவது வராங்களான்னு பாப்போம். ஏக்கா பழம் எவ்வளவு? ஒரு பழம் 10 ரூபா. 10 ரூபாயா? 3 பழம் 30 ரூபா. 30 ரூபாயா? ஆமா. இந்த 3 பழத்தையும் வாங்கிடுவோமா? கரெக்டா 30 ரூபா இருக்கு. வாங்கி எனக்கு 2 உனக்கு 1. நீ சின்ன பையில உனக்கு 1 போதும். எனக்கு 2. இப்ப நீங்க வழக்கு போடணும். எனக்கு துட்டா தாங்கக்கா. நான் சீக்கிரம் வீட்டுக்கு போடுங்க. ரைட்டுப்பா. இந்த 30 ரூபா பிடிக்கா. சரிக்கா. ஏக்கா இதையும் தந்துட்டு போயே டிப்ஸா? அப்படியா? சரி. உன் தம்பி வேற அழுதுகிட்டே நிக்கான். அதுக்குள்ள போடுக்கா. இதுக்குள்ள போடு. வீட்டுல போய் நாங்க சாப்பிடுவோம். போட்டு. சரி இலவசமாய் பெற்றீர்கள். இலவசமாய் கொடுங்கள். ஓகே ரொம்ப நன்றி. சரி தம்பி சொல்லுனே. பழத்தை சாப்பிடுவோமா? நம்ம சாப்பிடலாம். கிடைக்கார நினைச்சு கேட்காருல்ல. சரி வா தம்பி வா உட்காரு. சரி தம்பி சொல்லுனே. 1 பிச்சுக்கோ. உனக்கு 1 எனக்கு 2. நான் தானே வயிறு பசிக்குன்னு சொன்னேன். எனக்கு 2 தான். எனக்கு 2 வேணல. எனக்கு அப்பளே பசிக்கல தானே ப்ளீஸ். அப்போ ஒரு போட்டி வைப்போமா? நம்ம என்ன போட்டி? யாரு பேசாம இருக்குமோ கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம். முடியாது. அப்போ நீ சாப்பிட மாட்டேன்.
நமக்கு யாரு பேசாம 5 நிமிஷம் இருக்குமோ அவங்களுக்கு 2 பழம். நீ பேசிக்கணும் உனக்கு 1 பழம், நான் பேசிக்கணும் எனக்கு 1 பழம். இந்த பந்தயத்துக்கு நீ வரியா? சரிங்க தம்பி. வயிறு பசிக்கு சரி பேசக்கூடாதுன்னா அம்மா என்ன வெயிலா இருக்கு. என்னடா பொருடா, நானும் பசியா தான் இருக்கேன். ஏன்னா பசிக்கின பழம் போறீங்க எங்கேயாவது எதையாவது கடை இருக்கணும். இந்த பிள்ளைங்க எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன். சே அதை வாங்கக்கூடாது. நான் பாரு இந்த பழக்கடை இருக்கு. என்ன பழம் இருக்கு? சரி 2 முடிய பார்த்தா என்னமோலாம் முழிக்குது. ஏன் 2 என்ன? ஒன்னே வாய் பேசல போல, இது செவிடுகள் போல. இல்ல ஊமையா இருக்கு. என்ன எனக்கு பழத்தை எடுத்து தானே. பதில் சொல்ல மாட்டேக்கு. உண்மையோ பழைய எவ்வளவு? பழைய எவ்வளவு? வியாபாரத்துக்கு தானே வச்சிருக்கீங்க. ஆனா பழைய எவ்வளவு? சரியான குருட்டு சாதுமா இருக்கு. இது என்ன நீ வியாபாரம் அவனை கொண்டுட்டு ஓடிடும். நம்ம 2 பேரும் இல்ல தம்பி, நீ எனக்கு தந்திருக்கலாம்ல 2. நானாவது பெரிய வயிறுல, எனக்கு உனக்கு சின்ன வயிறு தான்ல. மொத்தமே இல்லாம ஐடியல நீ என்னெல்லாம் செய்யணும். துட்டு கிடையாது. அந்த அக்கா அந்த பிஸ்கட் பாக்கெட் பார்த்தாலே அதுக்கு போடல பரட்டிட்டு இல்லை. அது எப்படிலாம் திணிக்க அது என்னக்குள்ளதோ அதை கொண்டு வந்து போட்டு போயிட்டான். வாழ்க்கை இப்படி ஆகி போச்சுல. நம்ம அம்மா அப்பா மட்டும் ஒழுங்கா உயிரோட இருந்திருந்தாங்கன்னா இன்னைக்கு நம்ம இந்த கஷ்டப்படணும் அவசியமே இல்லைல்ல. நம்மள ராஜா வீட்டு பிள்ளைங்க மாதிரி வச்சிருப்பாங்க. சின்ன பையன் தானே கேட்டானே விட்டு தந்துருக்கலாங்களா? கண்டிப்பா.